அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் ஒன்று பேசப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலே டிசிசி என்று சொல்லப்படக்கூடிய அபிவிருத்தி கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது. இன்றைய நாளிலே ஒரு பாரியதொரு பிரச்சனை ஒன்று எழுந்திருக்கிறது. வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் அதே போல வைத்தியராக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் பெரிய ஒரு கலைபரம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டும். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலே, யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே ஒரு விவகாரம் பேசப்பட்டது. யாழ்ப்பாண வைத்தியசாலை தொடர்பிலே பேசப்பட்டது. அந்த வைத்தியசாலையின் உள்ளக கணக்கு வழக்கு தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்ட போது அது தொடர்பிலே அதிகமாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இது பற்றி கேள்விகளை அதிரடியாக தொடுத்தார். அதிரடியாக தொடுத்த பொழுது அந்த இடத்திலே ஒரு பாரியதொரு விவாதம் ஒன்று ஏற்பட்டது. அந்த இடத்திலே தங்கமுத்து சத்தியமூர்த்தி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவராக பேசினார். அவர் பேசிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் எங்களை அழைக்கின்ற பொழுது நீங்கள் அமைச்சராக இருக்கலாம், அல்லாவிட்டால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுக்குரிய மதிப்புகளை தர வேண்டும் என்ற விடயத்தை அழுத்தமாக பேசியிருக்கிறார். அதான் அதில் முக்கியமான விவகாரம். அந்த விவகாரம் அந்த இடத்திலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்திக்கும் இடையிலே ஒரு பாரிய ஒரு குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டது. அந்த இடத்திலே பாரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த இடத்திலே அவர் ஆரம்பத்திலே கேள்விகளை தொடுத்தார் ராமநாதன் அர்ச்சுனா. அதற்கு பதில் வழங்கினார் தங்கமுத்து சத்தியமூர்த்தி. பதில்களை வழங்கும் போது நான் முயற்சி சொன்னவாறு, நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், எங்களிடம் வினாக்களை தொடுக்கும் போது கண்ணியமாக பேச வேண்டும், கண்ணியமாக வினாக்களை தொடுக்க வேண்டும். வைத்தியசாலை சார்ந்தவர்களுக்கும் என் சார்ந்த உத்தியோகத்தர்களுக்கும், அதாவது யாழ்ப்பாண வைத்தியசாலையின் உத்தியோகத்தர்களிடமும் கண்ணியமாக பேச வேண்டும். அதே நேரம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கேதீஸ்வரன் அவர்கள் வடக்கு மாகாண சுகாதார பணிமனையைச் சேர்ந்த அதிகாரி கேதீஸ்வரன் அவர்களையும் அதே போல இன்னொரு உத்தியோகத்தர்களையும் கடுமையாக கடிந்து கொண்டதாக அந்த இடத்திலே பேசினார். சொன்னார். அந்த இடத்திலே அவர் பேசுகின்ற பொழுது எங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்ல அந்த இடத்திலே குழம்பினார் ராமநாதன் அர்ச்சுனா. நீங்கள் காசு கணக்குகளை கேட்கின்ற பொழுது நீங்கள் ஏன் இப்படி குழம்புகிறீர்கள் என்று சொல்லி அதற்கு பதில் வழங்கினார். யார் என்று சொன்னால் தங்கமுத்து சத்தியமூர்த்தி. இந்த கூட்டங்களிலே பங்கு பெற்றுகிற பொழுது நீங்கள் அழகாக பேச வேண்டும், இல்லாவிட்டால் இந்த இடத்திலே பிரஷர் வரும், சீனி வரும், உள்ள வருத்தங்கள் எல்லாம் வரும், பிறகு நித்திரை வராது, வருத்தக்காரராக நாங்கள் மாறிவிடுவோம், எங்களை பயப்படுத்தக்கூடாது என்ற விடயத்தை பேசினார். அதாவது பயப்படுத்தக்கூடாது, நீங்கள் இப்படி கேள்விகளை கேட்டு எங்களை அசௌகரியப்படுத்தி பயமுறுத்தக்கூடாது என்ற விடயத்தை பேசினார். இது தொடர்பிலே சமூக வலைத்தளங்களிலும் பல்வேறுபட்ட கொமெண்ட்ஸ் அதே போல பின்னூட்டங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. எது எவ்வாறு இருந்தாலும் இந்த இடங்களிலே ஒரு பாரியதொரு விவகாரம் பேசப்படுகிறது. அடிக்கடி இந்த கூட்டங்களிலே ராமநாதன் அர்ச்சுனா அது தொடர்பிலே கேள்விகளை கேட்கிறார். அதிரடியாக ஊடகங்களிலே நாங்கள் செய்திகளை வெளியிடுகின்றோம். அதே போல பல்வேறுபட்ட விவாதங்களும் மேற்கிளம்புகின்றன. இருந்த பொழுதிலும் அதிலே தங்கமுத்து சத்தியமூர்த்தி உடையத்தை சொல்கிறார், இப்படி நீங்கள் எங்களை அசௌகரியப்படுத்துவதன் வாயிலாக அபிவிருத்தியை மேற்கொண்டு விட முடியாது என்ற விடயத்தை சொல்கிறார். அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படி நீங்கள் சத்தம் போடக்கூடாது என்ற விடயத்தை எல்லாம் சொல்கிறார். இதில் நாங்கள் சரிபலைகளை பேசவில்லை. இருந்த பொழுதிலும் உள்ள விடயத்தை உள்ளபடியாக நாங்கள் பேசுவோம். இந்த பொதுக்கூட்டங்களிலே ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை கேட்கின்ற பொழுது அதிகாரிகள் குழம்புகின்ற தருணம் அதிகமாக இடம்பெறுகிறது. இது யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, யாழ் மாவட்ட வைத்தியசாலை மாத்திரமல்ல, அனைத்து இடங்களிலுமே வைத்தியர்கள் அதே போல அதிகாரிகள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வினாக்களை தொடுக்கின்ற பொழுது குழம்புகிறார்கள். உதாரணமாக அண்மையிலே தென்னிலங்கையிலே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வினாக்களை தொடுக்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஒரு அதிகாரி பொறுப்பற்ற வகையிலே பதில் சொல்லி கொண்டிருந்தார். அந்த இடத்துல கேட்டார் அவர் ஜனாதிபதி கேள்வியில் கேட்கின்ற பொழுது, எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட பாடசாலையிலே, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதுக்கான புள்ளி விவரங்கள் இல்லை. அதே போல இவர்களும் இந்த கேள்விகளை தொடுக்கின்ற பொழுது இவர்கள் ஏன் இப்படி பயப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள் என்றதான் கேள்வி. ஒரு வைத்தியசாலை என்பது ஒரு பாரியதொரு நிர்வாகம். வைத்தியசாலை நிர்வாகம் என்பது ஓரிருவர் அல்லது தனிப்பட்டவர்களின் விடயம் அல்ல. இவர்கள் ஒரு நிர்வாக கட்டமைப்பில் இயங்குகின்ற பொழுது அனைத்து விடயங்களையும் அழகாக ஆணிவேராக அத்திவாரமாக செய்ய வேண்டும். அது எப்படி என்று கேட்டால், ஒரு பணம் வருகின்ற பொழுது அதற்கான எப்படி பணம் வந்தது, எந்த அடிப்படையிலே பணம் வந்தது, எவ்வாறு செலவழிக்கப்பட்டது, அதற்கான வரவு செலவு கணக்குகள் எல்லாம் மிக தெளிவாக செய்யப்பட முடியும். அதற்கான வைத்தியசாலையிலே அதற்கான போதுமான ஆளணிகள் இருக்கின்றன. இது ஒரு வீட்டிலே இடம்பெறுகின்ற கல்யாண வைபவமோ அல்லாவிட்ட இன்னொரு வைபவங்களோ அல்ல. அப்ப
கேள்விகளை தொடுக்கின்ற பொழுது இவர்கள் மிக தெளிவாக அழகாக பதில்களை வழங்க முடியும் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அப்படி இருக்கின்ற தருணத்திலே இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அதிலே தங்கமுத்து சத்தியமூர்த்தி சொல்றார், நீங்கள் பயமுறுத்தாதீர்கள், பயப்படுத்தாதீர்கள், இப்படியான வேலைகளை செய்கின்ற பொழுது நாங்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறுவோம் என்ற விடயத்தை சொல்கிறார். அதே நேரம் தங்கமுத்து சத்தியமூர்த்தி சொல்கிறார், நாங்கள் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேற கன நேரம் எடுக்காதே போல இனி கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார். இந்த இடத்தில்தான் நான் முரண்படுகிறேன். எப்படி என்ற நண்பர்களே, ஒரு வைத்தியசாலைக்கு வருகின்ற பணம் என்பது பொதுமக்களின் பணம். ஒரு அரச ஊழியர் என்பவர் ₹1 கூட ஒரு பணத்தை, அரச பணத்தை முறையற்ற அடிப்படையிலே செலவழித்து விட முடியாது. உதாரணமாக, நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்திலே ஒரு ₹300 ஒரு பொருளை வாங்குகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும். பிறகு பொருள் வாங்கிய பிறகு பட்டிச்சீட்டுகளை இணைத்து கடிதம் எடுத்து மீள ஒரு அனுமதியோடு தான் பணத்தினை மீள நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இப்படி இருக்கின்ற தருணத்திலே ஏன் வைத்தியசாலைகளிலே இவ்வாறான குறைபாடுகள் நிகழ்கின்றன என்றுதான் கேள்வி. அடிக்கடியாக யாழ் மாவட்ட போதனா வைத்தியசாலை இந்த பிரச்சனைக்கு உள்ளாகுவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக இருக்கிறது. தங்கமுத்து சத்தியமூர்த்தி மாத்திரம் ஒரு பொருளை கொள்வனம் செய்கிற இல்லை, அதுக்கென்று பெருகை குழு இருக்கு, அதுக்கு நிறைய உத்தியோகத்தர்கள், வைத்திய அதிகாரிகள் இருக்கணும், நிர்வாக அதிகாரிகள் இருக்கணும், அதுக்கான பணியாட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொருட்களை பெறுவதன் போதும் அதே போல ஒரு பணம் பெறுகின்ற பொழுதும் அவர்களுக்கு முறையான கணக்கு வழக்குகளை வைத்திருக்கின்ற அடிப்படையிலே இவர்கள் பிரச்சனைப்பட தேவையில்லை. அது ராமநாதன் அர்ச்சுனாவாக இருக்கலாம், இல்லாவிட்டால் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகராக இருக்கலாம், இல்லாவிட்டால் இளங்குமரனாக இருக்கலாம், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் கேந்திரமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சிறிதரனாக இருக்கலாம். யார் கேள்வி கேட்டாலும் ஏன் பயப்பட வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. இது ஒரு அடிப்படையான விடயம். 5ஆம் ஆண்டு புள்ள கூட இதுக்கான விளக்கத்தை சொல்லும். அதாவது கேள்வி கேட்கின்ற பொழுது ஏன் பயப்பட வேண்டும்? சரிவர கணக்கு வழக்குகள் இருக்கின்ற தருணத்திலே குழம்ப தேவையில்லை. அப்ப இவர்கள் குழம்புவதன் அடிப்படையிலே ஏன் இப்படி குழம்புகிறார்கள் என்ற கேள்வி சாதாரண மக்கள் மத்தியிலும் எழுந்து வருகிறது என்பது முக்கியமான விடயம். அதுவும் அரச பணியிலே இருப்பவர்கள் என்பவர்கள் அனைத்து புள்ளி விவரங்களையும் தன்னிடத்தை வைத்திருக்க வேண்டும். அரசாங்கத்திலிருந்து சம்பளம் பெறுகிறார்கள், போதிய பயிற்சிகளை பெற்று, அதுவும் அதிகாரிகள் என்பவர்கள் நிறைய பயிற்சிகளை, வெளிநாட்டு பயிற்சிகள் எல்லாம் பெற்றவர்கள். ஆனால் ஒரு சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கின்ற பொழுது இவர்கள் குழம்ப தேவையில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த டிசிசி மீட்டிங் என்பது சகல இடங்கள், இந்த அபிவிருத்தி பிரதேச அபிவிருத்தி கூட்டங்கள் என்பதும் சகல இடங்களிலும் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உத்தியோகத்தரிடம் பொருத்தமான விடயங்கள் அல்ல, அதிகாரிகளிடம் பொருத்தமான தரவுகள் இல்லை. அதே போல தரவுகள் இல்லாமல் எப்படி அபிவிருத்தி செய்வது என்பது கேள்விக்குரிய விடயம். உதாரணமாக, ஒரு கல்வி அதிகாரியிடம் தங்களுடைய வலயத்திற்குட்பட்ட எத்தனை பாடசாலைகள் இருக்கிறது, எத்தனை பாடசாலைகள் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், எந்த பாடசாலையில் மேலதிகமான ஆசிரியர் இருக்கிறார்கள், எந்த பாடத்துக்கு வெற்றிடங்கள் காணப்படுகின்றன, எந்த பாடத்திற்கு ஆசிரியர் இல்லை, மாணவர்கள் இந்த பாடத்தை விரும்பி படிக்கிறார்கள், எதிர்காலத்துறைக்கு என்ன பாடம் அவசியம் என்ற இப்படியான விடயங்கள் மிக அவசியமான விடயங்கள். எனவே இப்படியான இதே போல வைத்தியசாலைக்கு இது பொருத்தமான விடயம். வைத்தியசாலை நடத்துபவர் என்பவரும் தங்களுடைய வைத்தியசாலையிலே என்ன குறைபாடுகள் இருக்கின்றன, ஆளணி பற்றாக்குறை இருக்கிறதா, இல்லாவிட்ட கட்டட பற்றாக்குறை இருக்கிறதா, இல்லை மருந்து பற்றாக்குறை இருக்கிறதா, அந்த குறைபாட்டை எவ்வாறு நிவர்த்திக்க முடியும், இப்படியான பிரச்சனைகள் நீண்டு செல்கின்றன. இந்த இடத்திலே ராமநாதன் அர்ச்சுனா என்ற கூட்டத்தில் கூட ஒரு குறிப்பிட்டவர்களான உத்தியோகத்தர்களை இவர்கள் பணிக்கு நியமித்து அவர்களை முறையாக பயன்படுத்தவில்லை என்றுதான் குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டுக்காக இவர்கள் அதிகமாக முரண்படுகிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வியை கேட்டால் பதில் சொல்வது இலகு. தங்களிடம் தரவுகள் இருந்தால், தங்களிடம் பிழைகள் இல்லை என்று சொன்னால் பதில் வழங்குவது மிக இலகு. அதாவது அதுவும் ஒரு வைத்தியசாலையின் பணிப்பாளர் என்பவர் அவரே போய் தன்னை எல்லா வேலையும் அவர் மாத்திரம் இல்லை வைத்தியசாலையில் அவர் தன்னுடைய தலைமைத்துவ பணியை செய்கிறார். அதற்கென்று வைத்தியர்கள் இருக்கிறார்கள், சுகாதாரம் மருத்துவ மாதுக்கள் இருக்கிறார்கள், சிற்றூழியர்கள் இருக்கிறார்கள், அதே போல நிர்வாக ரீதியாக பணியாற்றக்கூடிய முகாமைத்துவ உதவியாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகர்கள் நிறைய பேர் வைத்தியசாலை இருக்கிறார்கள். அப்ப இதற்கு பொறுப்பு கூற வேண்டியது முற்றுமுழுதான கடப்பாடு வைத்தியசாலையின் தலைமை பதவிக்கு இருப்பவருக்கு இருக்கிறது. அவர் வெறுமனே தட்டுக்கழித்து விட முடியாது. கேள்விகளை கேட்கின்ற பொழுது இந்த கேள்விக்கு இதுதான் விடை, நாங்கள் இந்த விடயத்தை இப்படித்தான் செய்திருக்கோம். ஒரு சாதாரண தனியார் உத்தியோகத்தில் கூட ஒரு விடயத்தை தாங்கள் இலகுபடுத்த முடியும், செய்ய முடியாது. ஒரு தனியார் ஒரு அலுவலகத்தில் கூட எல்லா விடயங்களுக்கும் கணக்கு வழக்கு என்பதை மிகச் சீரியதாக சிறப்பாக செய்ய வேண்டும். அரசு அலுவலகத்திலே தாவட விதிக்கோவைகள் நெறிமுறைகளை பின்பற்றி மிக அழகாக வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு முக்கியமான வைத்தியசாலையின் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை அதிகாரி
இப்படி எங்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று கேட்பது சால சிறந்தது. இருந்த பொழுதிலும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்காமல் ஓடி விடுவோம், கூட்டங்களுக்கு வரமாட்டோம் என்று சொல்வது சிறப்பான விடயம் அல்ல. இது ஒரு முக்கியமான விடயம். அதே போல ஒரு இடத்திலே இன்னொரு பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது. தங்கமுத்து சத்தியமூர்த்தி பார்லமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்று விழித்ததை உடனடியாக அர்ச்சுனா குழம்பினார். வழக்கிலே உங்களுக்கும் எனக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, என்னுடைய பேரை நீங்கள் உச்சரிக்க முடியாது என்று குழம்பினார். இந்த விடயம் அது எவ்வளவு சரி என்று தெரியவில்லை. இது இயல்பான விடயமாக இருக்கின்ற பொழுது, அதுவும் இதுக்கு பிரதான கால்கோளாக இருந்த வைத்தியர் எங்களுடைய தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த விடயங்களை சீரியதாக செய்ய முற்பட வேண்டும். வெறுமனே குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்று சொல்லி ஓடி ஒழியாமல் இதற்கான சரியான பதிலை, சரியான ஆதாரங்களை, சரியான தரவுகளை வைக்கின்ற பொழுது எவரும் கேள்விகளை கேட்காமல் இருக்க முடியாது. அரச உத்தியோகத்திலே இருப்பவர்கள் என்பவர்கள் பொதுமக்களின் பணத்தை செலவழிப்பவர்கள் என்றது மிக அடிப்படையான விடயம். அப்ப அரசாங்கத்தில் இருக்கிற காசுக்கு பொறுப்பு பாராளுமன்றம். இவர்கள் முறையான பணத்தை செலவழிக்கணும். அதே நேரம் இன்னொரு விடயமும் இருக்கிறது. இந்த விடயம் இவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்தால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இதை வெறுமனே இந்த இடத்தில் மாத்திரம் பேசாமல் இதனை கோஃபா மட்டும் கொண்டு போகலாம். அதாவது அரச கணக்குகள் பற்றிய குழுக்கு கூட கொண்டு போகலாம். வெறுமனே இந்த இடங்களில் அபிவிருத்திகளை பற்றி பேசுகின்ற இடங்களில் இருசாராரும் பார்லமெண்ட் உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் அடிபடுவது என்பது சால சிறந்த விடயம் அல்ல. இவர்கள் ஒரு யாழ்ப்பாண வைத்தியசாலையை பொறுத்தவரையில் அங்கு பிரச்சனைகள் காணப்படுமாயின் அந்த பார்லமெண்ட் உறுப்பினர் என்னென்ன கேள்விகளை வினா தொடுக்கிறார் என்பதை இவர்கள் எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏற்கனவே பிரச்சனை ஓடுனதான். அதாவது குறிப்பிட்ட உத்தியோகத்தர்களை பணியில் ஈடுபடுத்தாமல் உள்ளிட்ட பிரச்சனை தொடர்பிலே வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் தங்கமுத்து சத்தியமூர்த்திக்கும் வைத்தியசாலை பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் ஒரு வைத்திய அதிகாரி அவற்றில் ஒரு வைத்தியசாலையின் பணிப்பாளர் என்பவர் பொதுமக்களின் அலுவலராக பொதுமக்களின் வாக்குகளால் வந்த ஒரு பார்லமெண்ட் உறுப்பினருக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய முழுமையான பங்கு இருக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னா பொது நிதி பற்றிய அதிகாரம் பார்லமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள இந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியாக ஈடுபட வைப்பது என்பது பொருத்தமற்ற விடயம். இதுல தங்கமுத்து சத்தியமூர்த்தி விடை அளிக்க வேண்டும். ஏன்னா மக்கள் பிரதிநிதி கேள்வி கேட்கிறது இயல்பு. அதுக்குத்தான் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார். மக்கள் பிரதிநிதி பொதுமக்கள் விடயம் பற்றி கேள்விகளை கெடுக்க முடியும், கேள்விகளை தொடுக்க முடியும். வேணுமென்று சொன்னா தங்கமுத்து சத்தியமூர்த்தி செய்யலாம். நீங்கள் எங்களுக்கு வாய் மூலமாக கேட்காம நீங்கள் எழுத்து மூலமாக கேட்கலாம். அவரும் ராமநாதன் அர்ச்சுனாவும் பல இடங்கள் எழுத்து மூலம் எதிர்ப்பு பேசியிருக்கார், பார்லமெண்டத்திலையும் செஞ்சிருக்கார், எழுத்து மூலமும் வழங்கி இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது இவர் ராமநாதன் அர்ச்சுனா தங்கமுத்து சத்தியமூர்த்தி பிரச்சனையை தங்கமுத்து சத்தியமூர்த்தி நிவர்த்திக்க முற்பட வேண்டும். அதை விடுத்து வெறுமனே ஓடுவோம் ஒளிவோம் கூட்டத்திற்கு வரமாட்டோம் என்று சொல்வது சால சிறந்த விடயம். அதே போல ராமநாதன் அர்ச்சுனா கூட இதுரபிலே டிசிசி அதாவது அபிவிருத்தி கூட்டங்களில் மாத்திரம் பேசாமல் இதுரபிலே எழுத்து மூலமாக பேசுவதோ, அதே போல கோஃபா என்று சொல்லப்படக்கூடிய பார்லமென்ற அரச கணக்குகள் பற்றிய குழுவிலோ இது பற்றி பேச வேண்டும். இது பற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். வெறுமனே கூட்டங்கள் அதாவது மக்களின் அபிவிருத்தி சார்ந்த கூட்டங்களிலும் குழப்பங்களை ஏற்படுத்துவதன் வாயிலாக அந்த ஒரு நாள் தான் இந்த கூட்டம் இடம்பெறும். மாதத்தில் அந்த ஒரு நாள் அந்த கூட்டம் இடம்பெறுகின்ற பொழுது அந்த கூட்டத்தை குழப்பினால் ஏனைய விடயங்கள் பேசப்படாது என்பது மிக முக்கியமான விடயம். எனவே நண்பர்களே, இதுரவில் இருசாராரும் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அமைச்சர்களும் அதே போல அதிகாரிகளும் யோசித்து நடக்க வேண்டும். பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் கேள்விகளை கேட்பார்கள் என்று அவங்களுக்கு தெரிய வேணும். அதே நேரம் பதில்களை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒரு கூட்டத்தில் பதில் வழங்க முடியாது, அடுத்த கூட்டத்தில் நாங்கள் பதில் வழங்குறோம் என்று சொல்லி அடுத்த கூட்டத்தில் பதில்களை வழங்கியாகணும். அதை விடுத்து கூட்டத்துக்கு வரமாட்டோம் அதுக்கு வரமாட்டோம் என்று சொல்றது பொதுமக்களின் மூலமாக வந்த பதவியை இவர்கள் துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமமான. அதுவும் பொது நிதி, அதாவது இந்த அரச நிதி என்பது பொது நிதி. பார்லமெண்டத்தில் கேள்வி கேட்க முடியும். ஏன்னா பார்லமெண்டத்தில் அதாவது பொது நிதியை அரசாங்கத்தில் பணத்தை செலவழிக்கிற அதிகாரம் பார்லமெண்டத்தில் இருக்கு. அந்த அடிப்படையில் வரவு செலவு திட்டம் மூலம் அந்த பணத்தை செலவழிக்கிறதுக்கு அதிகாரம் வழங்கப்படுது. எனவே நண்பர்களே, இந்த நிழல் சண்டை, இந்த ஒரு பனிப்போர் போல் இடம்பெறுகிற பிரச்சனையை தங்கமுத்து சத்தியமூர்த்தி 27வது அதிகாரி ராமநாதன் அர்ச்சுனா பார்லமெண்ட் உறுப்பினர் அல்லது மக்கள் பிரதிநிதி எப்படியும் கேள்வி கேட்கலாம். இது இயல்பான விடயம். இது அர்ச்சுனாக்கு மட்டும் பொருத்தம் இல்லை. சகல 225 பார்லமெண்ட் உறுப்பினர்களும் ஒரு அரச நிதி பற்றி கேள்வி கேட்க முடியும், உரித்திருக்கிறது. அப்ப இதுல அதிகாரியா இருப்பவர்கள் பொறுப்பு சொல்லியே ஆகணும். ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் ஒரு பாடசாலையிலோ ஒரு கல்வி அலுவலகத்திலோ சுகாதார அலுவலகத்திலோ போய் கேள்வி கேட்கலாம், அவர் முறையாக கேள்வி கேட்கலாம். ஆனால் இதற்கு பதில் வழங்க வேண்டிய கடைப்பாடு அரசு அதிகாரிகளுக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த இடத்துல தங்கமுத்து சத்தியமூர்த்தி தன்னுடைய வரட்டு கௌரவங்களை தூர எறிந்துவிட்டு
பதில் வழங்கி முறையாக இந்த பற்றிய சர்ச்சைகளை நிவர்த்தித்து வைத்தியசாலை நிர்வாகத்தை திறம்பட செய்து தான் கடந்த காலங்களிலே பெற்ற நல்ல பெயரை தொடர்ச்சியாக பெறுவதற்கு, தொடர்ச்சியாக அந்த நல்ல பெயரை தொடர்ச்சியாக நிலைநாட்டி வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.